ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொழியை ஆள்வோம். சான்றோர் சித்திரம் 16வது. வைமு கோதைநாயகி. வைமு கோதைநாயகி 1901 பிறந்திருக்காங்க. 1960 வரைக்கும் இருந்திருக்காங்க. 1901 1960 இவங்களுடைய வருஷம். வைமு கோதைநாயகி 5½ வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண் ஒருவர் தன் குடும்பத்தாரிடமே கல்வி கற்றார். கதை கூறுவதில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் தன் கற்பனை ஆற்றலால் தோழியர்களுக்கும் புதிய கதைகளை உருவாக்கி கூறினார். அதை கண்ட அவரது கணவர் அப்பெண்ணின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க பல நாடகங்களுக்கு அழைத்துச் சென்றார். அப்பெண்ணுக்கு நாடகம் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் ஓரளவு மட்டுமே எழுத தெரிந்திருந்த தன்னால் நாடகம் எப்படி எழுத முடியும் என்று அவர் வருந்தியபோது அவரது தோழி நாடகத்தை அவர் சொல்ல சொல்ல தான் எழுதுவதாக கூறி ஊக்கப்படுத்தினார். இப்படித்தான் அப்பெண் தன்னுடைய முதல் நூலான இந்திரா மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டார். அவர்தான் நாவலர் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் தம் சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட வைமு கோதைநாயகி வைத்தமானி முடும்பை கோதைநாயகி அம்மாள். அந்த வைமு கோதைநாயகி அப்படிங்கிறதுக்கு வைனா வைத்தமானிதி, மூணா முடும்பை கோதைநாயகி அம்மாள். இவங்களுடைய முதல் நாடக நூல் என்னன்னா இந்திரா மோகனா. அவர் தான் இவங்களுக்கு என்னென்னலாம் பேர் இருக்குது அப்படின்னா நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி அப்படின்லாம் சமகால எழுத்தறிஞர்களால் இவங்க குறிப்பிடுவாங்க. இவர் ஜெகன்மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார். ஜெகன்மோகினி அப்படிங்கிற இதழை 35 வருஷம் தொடர்ந்து நடத்தியிருக்கிறாரு. பெண் எழுத்தாளர்களையும் வாசகர் வட்டத்தையும் உருவாக்கினார். காந்தியின் மீது பற்றும் உறுதியும் கொண்டிருந்த இவர் தம் எழுத்துக்களால் மட்டுமின்றி மேடை பேச்சின் மூலமும் காந்திய கொள்கைகளை பரப்புரை செய்ததோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார். தமிழக பெண் வரலாற்றில் தனித்து அடையாளம் காட்டப்பட வேண்டிய சிறப்புக்குரியவரான வைமு கோதைநாயகி அம்மாள் அவர்கள் 115 நாவல்கள் எழுதியுள்ளார். அப்போ அவங்க எத்தனை நாவல் எழுதியிருக்காங்க அப்படின்னா 115 நாவல்கள். குடும்பமே உலகம் என்று பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதை பெண்களுக்கு தன் வாழ்வின் மூலம் இனம் காட்டிய பெருமைக்குரியவர் வைமு கோதை அம்மாள். இப்போ இவங்களை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துரும். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இது இவருடைய வைமு கோதைநாயகி அம்மாளுடைய முதல் நாடக நூல் என்னன்னா இந்திரா மோகனா. இதை அவங்க ஃப்ரெண்டோடைய உதவியால் தான் எழுதியிருக்காங்க. இவங்க அவங்களுடைய சக தோழிகளால், சக எழுத்தாளர்களால் என்னென்னலாம் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி. வைமு கோக்கு என்னென்ன மீனிங்னா வைனா வைத்தமானிதி, மூணா முடும்பை, வைனா கோதைநாயகி அம்மாள். இவங்க ஜெகன்மோகினி அப்படிங்கிற இதழை 35 வருஷம் நடத்தியிருக்காங்க. இவங்க காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டாங்க. வைமு கோதைநாயகி அம்மாள் எத்தனை நாவல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னா 115 நாவல்கள் எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.